ஆண்டவரை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி அவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படி இந்த நாளை கூட ஆண்டவர் நமக்கு கூட்டி தந்திருக்கிறாரே, அதற்காக நாம் ஸ்தோத்தரிப்போம். 8வது மாதத்திலேயும் 9ஆம் தேதி காணுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து கூட கர்த்தரை நாம் ஆராதியுங்கள். எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாம், உயர்த்தலாம். அவர் நல்லவர், அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் அற்புதமானவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் சுகப்படுத்துகிறவர், அவர் மகத்துவமுள்ளவர், அவர் ஞானமடைத்தவர், எல்லாம் வல்ல தெய்வம். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவரை போல ஒரு ரட்சகர் இல்லை, அவரை போல ஒரு உயர்ந்தவர் இல்லை, அவரை போல ஒரு பெரியவர் இல்லை, அவரை போல எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர் இல்லை. ஆமென். நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லாம் வல்ல தெய்வமே உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே உயர்த்துகிறோம். ஆராதனைக்குரியவரே உயர்த்துகிறோம். சகலமும் செய்பவரே உயர்த்துகிறோம். துதிகளில் வாழுகிறவரே உயர்த்துகிறோம். கூட இருப்பவரே உயர்த்துகிறோம். எங்கள் தேவைகளை அறிந்தவரே உயர்த்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே உயர்த்துகிறோம். எங்கள் நடுவில் நீர் பிரசன்னமாவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் நடுவில் உடைய மகிமையை மகத்துவத்தை விளக்கப்படுவீராக என்று ஒப்படைக்கிறோம். உடைய ஆவியானவர் இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. நேரலை வாயிலாக இந்த ஆராதனை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபைகள் எல்லோரும் தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய சமாதானத்தை நிறைவி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே நீர் கட்டளையிட்டு நீரே வழிநடத்த வேண்டும் என்று உடைய கைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நிறைவான காரியத்தை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சில பாடல்களை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம் என்று பாடல் பாடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணில் பணிப்போம், காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணில் பணிப்போம், காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கு என்று காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கு என்று காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம்.
நன்றி நன்றி என்று துதிக்கிறேன் நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன் என்ற பாடல் பாடுவோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா தகுதியில்லா அடிமைகளை அழைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். தகுதியில்லா அடிமைகளை அழைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி நன்றி என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி நான் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி நான் காக்கின்றேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவர். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவர். நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். கரையல்ல நேரமெல்லாம் தூக்கி கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கரையல்ல நேரமெல்லாம் தூக்கி கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் நிற்பவர். கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் நிற்பவர். நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன் நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது. ஆமென். அசைவாடும் ஆவியை தூய்மையின் ஆவி என்ற பாடல் பாடுவோம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே
Esto es
உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாடலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கைவிட மாட்டார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் அவருடன் கழித்த ஆத்மீகரை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் அவருடன் கழித்த
கைகளை எங்களை சேர்ந்து கை உயர்த்தி சொல்லலாம். கிருபையே கிருபையே மாறான நல்ல கிருபையே எனக்கா இத்தனை கிருபை அளவற்ற கிருபை. எத்தனை சொல்லுங்க இந்த வார்த்தையை? எனக்கா இத்தனை கிருபை என்னே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை நல்லவராக இருந்தும் என்னை மட்டும் கிருபையில் தேடி வந்ததே. என்னை விட எத்தனை தகுதியாக இருந்தும்
கிருபைலனா ஏன் என் குடும்பமே இல்லப்பா, எல்லா இடத்திலும் கிருபையில காத்து வந்தது, எல்லா இடத்திலும் கிருபையில நடத்தி வந்தது. உங்க கிருபை என்ன வாழ வைத்து, உங்க கிருபை என்ன உயர்த்தி வைத்து, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. அந்த வரிகளோடு சொல்லலாமா? என்னை விட எத்தனை நல்லவராக இருந்தோம், என்னை விட எத்தனை வல்லவராக இருந்தோம், உங்க கிருபை, உங்க கிருபை. நிர்மூலமாகாமல் மட்டும் காத்தது உங்க கிருபை, ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு காத்தது உங்க கிருபை, பயனில்லாத என்னை பயன்படுத்தினபடி கிருபை, ஒன்றுமில்லாதிருந்த எங்களுக்கு எல்லாம் தந்ததுபடி கிருபை, மேலான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டதுபடி கிருபை, சகல கிருபைகளையும் தாராளமாய் கொடுத்து நடத்தினீரே. இந்த ஜீவனை காத்ததுபடி கிருபை, எல்லா நன்மைகளுக்கும் உடமஸ்தராய் மாற்றினதுபடி கிருபை. கிருபையை உயர்த்துகிறோம், இந்த கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை நடத்தி வந்தது கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கிருபையானது தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர்களுக்கு தருகிறார். இந்த நாள் முழுவதும் நீர் பாதுகாப்பு பராமரிப்பு இதை நடக்கட்டும் சிலைகளை அர்ப்பணிக்கிறோம். இந்த சமாதானத்தை கர்த்தர் அதிகமாய் தருகிறார், இந்த கிருபைகளை கர்த்தர் அதிகமாய் தருகிறார். தொடர்ந்து கருமைகளை மூடட்டும் சொல்லி கொள்கிறோம். எங்களோடு இதுபோல நேரங்களை கர்த்தர் தோற்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே எழுதி நின்று சங்கீதம் வாசித்து நாம் வரப்போகிறோம். அல்லேலூயா. 20வது சங்கீதம் நாம் வாசிக்க போகிறோம். 20வது சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒரு தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி கர்த்தரிலே உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரத்தையும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து ஒரு ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் குறித்து நின்றார்களே, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே பரிசுத்தர். நாங்கள் உம்முடைய நாளிலே ராஜா என்று செய்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆபத்திலே அவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. கரணங்களை நடத்தத்தோடு அர்ப்பணிக்கிறோம். ஆமென், ஆமென். உட்கார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். உங்களை எல்லாம் பார்க்கிறது பெரிய சந்தோஷம். ஆமென். சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சாதகமாக இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நாம் துதிக்கலாம். நாம் மீண்டும் அடுத்த வாரங்களில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கான பெர்மிஷன்லாம் வாங்கணும். வாங்கிட்டு வாய்ப்பு உண்டானால் 2-3 கொஞ்சம் பேராக 20 பேர் 30 பேராக என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் காரியங்களை வாய்ப்பு பண்ணுவார். ஆகவே சபை மக்கள் நீங்கள் நினைக்கலாம், ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கேட்க போகிறவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தும்படி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தை நான் பேசுகிறேன்.
எல்லோரும் கவனமா சிரத்தையோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும். சரியா? கொஞ்ச நேரம் நீங்க ஒரு ஆண்டவர் தந்த ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். என்ன பேசுறது அப்படின்னு நீங்க ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அந்த நேரத்திலேயே சரி, கடவுள் நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதை உங்களோடு நான் பேச போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். வாசிங்க அப்படியே. ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். அத்திமரத்தை குறித்த உள்ள விஷயம். இன்னைக்கு எல்லாருக்குமே அத்திமரத்தை குறித்து பலமுறை பிரசங்கம் பண்ணுவதை கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு உங்களோட பேசணுன்ற ஒரு உணர்வு கற்றுக் கொடுத்ததுனால நான் சொல்றேன். என்னை கேட்கிற நீங்களும் இதை கவனமா கேளுங்க. கேட்டு கொஞ்சம் கேட்டு தள்ளி விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் கடைசி வரை கேட்டீங்கன்னா இது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை பற்றி சொல்லுவதற்கு முன்பதாக, அத்திமரத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அந்த 6வது வருஷத்துக்கு முந்தின பகுதி நினைக்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால், அப்படி அல்லவென்று நாங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் இந்த உவமையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த உவமையுடைய கருத்து என்ன, இந்த உவமையுடைய பொருள் என்ன அப்படின்னா, எல்லாரையும் போல இருந்து விடாதீங்க, நீங்க மனம் திரும்பி சீர்பொருந்தணும். அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற முடியும் என்பதை காண்பிக்கத்தான் இந்த உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நீங்க கவனிக்கணும். எல்லாரும் சொல்றது போல இயேசுனா சொல்லிவிட்டு போகாம சில கருத்தியலோடு சில வார்த்தைகளை பேசுகிறத பார்க்கிறோம். நம்மை என்றால் அத்திமரத்தை. இன்னைக்கு இந்த அத்திமரம் என்பது யாருன்னா நாம் என்று எடுத்துக்கொள்வோம். அத்திமரம் யாரு? நாம் அல்லது நான். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் நாட்டி இருக்கிற திராட்சை தோட்டத்துல ஒரு அத்திமரத்தை வைத்தார். அந்த வார்த்தை பாருங்க. தேவன் நாட்டி இருக்கிற திராட்சை தோட்டத்துல ஒரு அத்திமரத்தை வைத்தார். பொதுவா திராட்சை தோட்டத்துக்குள்ள எந்த மரத்தையும் வைக்க மாட்டாங்க. யூதர்கள் பொதுவாகவே அத்திமரத்தை தோட்டங்களுக்கு நடுவுல வைக்கிறது கிடையாது. அப்ப யூதர்கள் அத்திமரத்தை எங்க வைப்பாங்கன்னா வழியோரங்கள்ல வைப்பாங்க. ஏன் வழியோரங்கள்ல வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, வழியில் போகிறவர்கள் பசிக்கிற நேரம் என்ன செய்யட்டும், புசிக்கட்டும், அந்த கனிகளை சாப்பிடட்டும் வைப்பாங்க. ஆனால் வழியோரத்தில் வைக்க வேண்டிய ஒரு அத்திமரத்தை திராட்சை தோட்டத்துக்கு நடுவுல வைக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். வழியோரத்தில் இருக்க வேண்டிய அத்திமரம் திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்திருக்கு. ஆனா இங்க வேதத்துல 2 அத்திமரத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. ஒண்ணு, வழியோரத்தில் இருக்கிற ஒரு அத்திமரத்தையும் பார்க்கிறாரு, திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அத்திமரத்தையும் பார்க்கிறாரு. வழியோரத்தில் இருக்கிற அத்திமரத்தை பார்த்துட்டு கனியில்லை என்ற போது அதை சபித்து போட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்? அது கனி இல்லாத காலம் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்புறம் ஏன் அதை சபிக்கணும்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். அதுக்கு நம்ம பின் வருங்காலங்கள்ல நம்ம பதில் சொல்லலாம். சரியா? இப்பொழுது இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த தோட்டத்தில் இருக்கிற அத்திமரம் இங்க வைக்கிறதுக்கு காரணம், இந்த அத்திமரத்தை அவ்வளவு நேசித்து இருக்கிறார். என் தோட்டத்துல ஒரு அத்திமரத்தை நான் வைக்கணும், வைத்து அதின் கனிகளை நான் மட்டுமே புசிக்கணும். அந்த தோட்டம் அந்த அத்திமரம் என்னுடைய பராமரிப்புல வளரணும், என்னுடைய கண்காணிப்புல, என்னுடைய தோட்டக்காரருடைய கண்காணிப்புல வளரணும் விரும்புறதுனால வழியோரத்தில் வைக்க வேண்டிய அத்திமரத்தை தன்னுடைய திராட்சை தோட்டத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இப்ப நீங்க கவனிக்கணும், இங்க வைத்து அதை பராமரிக்கிறார். அது ஒரு ஸ்லாக்கியம். யாருக்கு கிடைத்த ஸ்லாக்கியம்?
அத்திமரத்துக்கு கிடைத்த சிலாக்கியம். நான் இப்படி சொல்றேன், நாம் எல்லாரும் வழிபோக்கர்களாய் வழியோரத்தில் வைக்கப்பட வேண்டிய மரங்களாய் இருந்தோம். வழிபோக்கர்களாய் வழியோரத்தில் வைக்கப்பட வேண்டிய மரங்களை போல இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய தோட்டமாய் இருக்கிற அவருடைய புத்திரர்களாய் இருக்கிற அவர்களுக்குள்ள ஒருவராக நம்மளை கத்த கொண்டு வந்து வச்சிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அவர்களுக்குள்ள ஒருவராக கத்த நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நாம் எல்லாரும் புறஜாதிகளாய் இருந்தோம், அந்நியர்களாய் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம். நம்மளை கொண்டு போய் இவர்களும் எனக்கு வேணும், இவர்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு திராட்சை தோட்டத்துக்கு நடுவுல ஒரு அத்திமரமா நம்மளை வச்சிருக்கிறார். இப்ப நீங்க கவனிக்கணும், இது எனக்கு கிடைத்த சிலாக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு கிடைத்த சிலாக்கியம். இப்ப நம்ம கவனிக்கணும், தோட்டத்தில் வைத்து அந்த தோட்டத்தில் அதற்கு அதிக கனத்தை கொடுக்கிறார். இப்ப நான் சொல்லு, தோட்டத்துல வைத்ததே ஒரு கனம் தான், தோட்டத்துல வச்சதே ஒரு கனம் தான். இப்ப நான் சொல்லட்டுமா, உங்களுக்கும் எனக்கும் அதிக கனம் கொடுத்ததுனாலதான் ஆண்டவர் அவருடைய மந்தைக்குள்ள அவருடைய தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இப்ப கவனிங்க, தோட்டத்துக்குள்ள வைத்தாரு. எதுக்குன்னா கனப்படுத்த விரும்பினதுனால தோட்டத்துக்குள்ள வச்சாரு. இரண்டாவது நீங்க கவனிக்கணும், தோட்டத்துல இருந்ததுனால அந்த அத்திமரத்துக்கு அதிக கவனிப்பு கிடைத்தது. தோட்டத்துக்குள்ள இருந்ததுனால அந்த அத்திமரத்துக்கு அதிக கவனிப்பு கிடைத்தது. அதிக கனம் கிடைத்தது மட்டும் இல்ல, அதிகமா கவனிப்பு கிடைத்தது. ஆண்டவர் அதை கவனிக்கிறார், எரு போடுறாரு, கொத்துறாரு, அதுக்கு வேண்டியதை செய்யறாரு, அதுக்கு வேண்டியதை தர்றாரு, எல்லாம் பண்றாரு. அதிக கவனிப்பு கிடைத்தது. அதிக கவனிப்பு கிடைத்தது மட்டுமில்ல, தோட்டத்துல இருந்ததுனால அடிக்கடி கண்காணிக்கப்பட்டது. அடிக்கடி கண்காணிக்கப்பட்டது. இப்ப நீங்க கவனிக்கணும், கனம் கொடுத்தாரு, அப்புறம் கவனித்து கொண்டாரு, அப்புறம் கண்காணித்தார். இந்த அத்திமரத்துக்கு இந்த சிலாக்கி எப்படி கிடைத்தது? வழியோரத்தில் இருக்க வேண்டிய அத்திமரம் தானே. ஆனால் அவர் கொண்டு வந்து தோட்டத்தில் வைத்து கனத்தையும் கவனிப்பையும் கண்காணிப்பையும் கொடுத்து ரொம்ப அழகா பார்க்கிறாரு. எப்பயும் ஒரு அத்திமரம் 3 வருஷம் ஆயிட்டா என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். 3 வருஷம் தான் அதுக்கு. 3 வருஷத்துல அது என்ன செய்யும்? கனி கொடுக்கும். முதல் வருஷம் பார்க்கிறாரு, பராமரிக்கிறாரு, வேண்டியதை செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு, வந்துருச்சு. அடுத்து பாருங்க, 2வது வருஷம் ஓகே, 3வது வருஷம் பார்க்கிறாரு, 3வது வருஷமும் வந்து நிற்கும் போது கனி இருக்குதா பார்க்கிறாரா? கவனிக்கணும், கனி இருக்குதா? ஆண்டவர் சொல்றார், கனி இல்ல. வழியோரத்தில் இருக்கிறதுலயும் கனி இல்ல. கனமும் சிலாக்கியமும் அதிக கவனிப்பும் அதிக பராமரிப்பும் பெற்ற மரத்திலையும் கனி இல்ல. ஆண்டவர் பார்க்கிறாரு, கனிதானே வைக்க எதிர்பார்த்தேன், கனி இல்லையே. தோட்டத்தில் வைத்த எஜமானுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா? அது என்ன எதிர்பார்ப்பு? இது நல்ல கனி கொடுக்கும் எதிர்பார்த்தாரு. ஆனா என்ன செய்யல? கனி கொடுக்கல. தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் அனுபவித்து கவனிக்கணும். தேவன் என்ன கொடுத்தார்? எல்லாத்தையும் கொடுத்தார். தோட்டத்தில் வைத்து பராமரிப்பு கொடுத்தார், பாதுகாப்பு கொடுத்தார், பத்திரப்படுத்தினார், சகலவற்றையும் செய்தார். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து அதை அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். ஆனால் கடைசியில 3 வருஷம் கழிச்ச உடனே கனி கொடுக்க வேண்டிய இது கனி கொடுக்காம போயிடுச்சு. ஹலோ, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கனி கொடுக்க வேண்டிய இது கனி கொடாமல் போன போது, கனி கொடுக்க வேண்டிய இது கனி கொடாமல் போன போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரம் எதுக்கியா இருக்குது, வெட்டி போடு. நான் சொல்றேன், ஒரு வார்த்தை கவனிங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, தேவன் கொடுத்த உபசரிப்பை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டு, தேவனுடைய தோட்டத்தில் ஒரு நல்ல மரமாயிருந்து கொண்டு, கனத்தையும் மரியாதையும் சாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு, தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றை நம்ம செய்யாம இருந்தா ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் சொல்லுவாரு, வெட்டி போடு. நம்ம அப்படிப்பட்ட மரமா இருக்கக்கூடாதுங்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறாரோ, எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரோ, எவ்வளவு நன்மை கொடுத்திருக்கிறாரோ, எவ்வளவு மேன்மை கொடுத்திருக்கிறாரோ, அந்த மேன்மைக்கு தக்கதாய் என் எஜமானன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் செய்யணும். என் எஜமானன் என்ன விரும்புகிறாரோ அதை நான் கொடுக்கணும்.
இந்த மரம் என்ன செய்தது? பராமரிப்பை ஏற்றுக்கொண்டது. ஆனா பயனற்ற மரமா போயிடுச்சு. பராமரிப்பை ஏற்றுக்கொண்டது, ஆனா நிலத்தை பாழ்படுத்துகிற மரமா போயிடுச்சு. அந்த வசனத்துல போட்டுருக்கு, நிலத்தை பாழ்படுத்துகிற மரமா போயிடுச்சு. பராமரிக்கப்பட்ட மரம் தான், ஆனா பயனற்ற மரமா போயிடுச்சு. பராமரிக்கப்பட்ட மரம் தான் நிலத்தை பாழ்படுத்துகிற மரமா போயிடுச்சு. பராமரிக்கப்பட்ட மரம் தான் பலன்கொடாத மரமாகவும் போயிடுச்சு. அப்பொழுது எஜமான் என்ன சொல்றாரு? 7வது வசனத்துல வெட்டி கொடுப்பான், வெட்டி கொடுப்பான். ஏன் நிலத்தை கெடுக்குது? தனக்கும் பயன் இல்லை, நிலத்துக்கும் பயன் இல்லை, யாருக்கும் பயன் இல்லை. ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், கனம் பெற்றவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்கள், தேவனுடைய நன்மைகளை பெற்றவர்கள், வழியோரத்தில் இருக்க வேண்டிய உன்னைய தோட்டத்தில் வச்சிருக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற நீ பயனற்றவனாய், பாலிலமாய் மாற்றுகிறவனாய், பலன்கொடாதவனாய் இருந்தால் வைத்த எஜமானுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், வைத்த எஜமானுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆதரத்தை நீ காலையில நம்ம மத்தியில சொல்லிட்டு இருக்கிற, அவனை நல்ல மரமா நட்டு வச்சேன், நீ ஒரு பயனற்ற மரமா போயிடக்கூடாது, ஒரு நல்ல மரமா நட்டு வச்சேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பலன் கொடுக்கிற மரமா உருவாகணும் தான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்டி போடு அப்படின்னு சொன்ன உடனே 8வது வசனத்துல ஒருத்தர் வர்றாரு. அதற்கு அவன் யாரு? தோட்டக்காரன். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், என்னை ஸ்லாக்கியம் கொடுத்து கொண்டு வந்தது தேவன் என்றால், 3 வருஷத்துல பலன் வெட்டி போடுன்னு சொன்னது தேவன் என்றால், ஐயா இந்த கொஞ்ச நாள் இருக்கட்டும் சொல்ற ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இயேசு கிறிஸ்து. நான் வெட்டப்பட வேண்டிய இடத்துல இருந்தேன், பயனற்றவன் என்று சொல்லி ஒதுக்கப்பட வேண்டிய இடத்துல இருந்தேன், ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டிய இடத்துல இருந்தேன். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, வேண்டாம், வெட்ட வேண்டாம், இனி 1 வருஷம் என் கையில கொடுங்க, என்னுடைய பராமரிப்புக்குள்ள கொடுங்க, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், அதுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன், பராமரிக்கிறேன், அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறேன், அப்பொழுது கனியோடு தான் பார்ப்போம். நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான், நீ பேசுறதெல்லாம் நியாயம்தான், அதை நான் தடுக்கவோ மறுக்கவோ இல்ல, ஆனாலும் ஒரு வாய்ப்பு. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நம்ம எங்க நிக்கிறோம்? இத கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம எங்க நிக்கிறோம்? ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும் சொல்றாரே அப்படின்னா, அந்த மரத்தினுடைய காலம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே வெட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ணார். அப்ப ஏன் சொல்றாரு, இல்ல இருக்கட்டும் அப்படின்னா, நீங்க நிக்கிற காலத்தை கொஞ்சம் பார்க்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் முடிஞ்சிருச்சு. ரொம்ப பேர் சொன்ன கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நோ, நான் சொல்லட்டுமா, தவணையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க தவணை காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிருபை காலத்துல சொல்லாதீங்க, 1 வருஷம் தான் இருக்குது. அந்த 1 வருஷம் கூட பாப்பாரு, அதுக்கப்புறம் இவராலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலம் என்ன செய்ய போகுது முடியும். இந்த தவணை காலத்தை கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த தவணை காலத்திலையும் உங்களுக்கு வேண்டியதை செய்கிறாரு. இந்த தவணை காலத்திலையும் உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பார்க்கிறாரு. கனி கொடுக்குமா அப்படின்ற ஒரே எதிர்பார்ப்புக்காக தான். அதனாலதான் தாவீது சொல்றார், நான் வாழ்றேன், என் காலம் என் கையில் இல்லை, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நீ காலையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. என் அன்புக்குரியவங்களே, நீங்க உங்களோட ஆண்டவர் பேச சொல்ற வார்த்தையை சொல்றேன். நீங்க வாழ்ற காலம் உங்களுடைய காலத்துல வாழல, உங்க காலம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் உங்களுக்கு தவணை காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தவணை காலத்துக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல? முடிஞ்சு வச்ச
இன்ஸ்டால்மெண்ட் பீரியட்ல கட்டாயம்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும் இல்லையா? ஒரு மாசம் நீங்க கட்டலன்னா வண்டி தூக்கிடுவாங்க. கிருபையின் காலத்துல கொஞ்சம் செய்ப்பா, கொஞ்சம் நடந்துக்கப்பா, உண்மையா இருப்பா அப்படின்ற ஒரு. ஆனா தவணை காலத்துல கேட்டலன்னா அடுத்த மாசம் வண்டி, ஒரு கேட்டலன்னா ஒரு லைஃப் போயிடும். அப்ப இந்த காலத்துல இருக்கிற உங்களை கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும், என்னை கொஞ்சம் நிதானித்து பார்க்கணும். தவணை காலத்துல இருக்கிறேன், என் காலத்தை நான் என்னமோ ரொம்ப நாள் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறது போல ரொம்ப ஜாலியா இருக்க நினைச்சிடக்கூடாது. தவணை காலத்துல இருக்கிறேன், எவ்வளவு விரைவா என் எஜமானனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டுமோ அதற்கு ஏற்றாற் போல என் வாழ்க்கையை சூழ்நிலையை மாற்றிக்கொண்டு எஜமானுக்கு விருப்பமான கனிகளை கொடுக்கிறவனா என்ன நான் உருவாக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி உருவாக்க விரும்புறீங்க? அத்திமரமே, உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நீ பயன்படுத்து, தவணை காலத்தை பயன்படுத்து. அத்திமரமே, உனக்கு 3 ஆண்டுகள் கொடுத்தா நீ கனி கொடுக்கல. ஆண்டவர் சொன்னார் ரெட்டிப்போடு என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து உனக்காக வழக்காடி, உனக்காக பரிந்து பேசி, உன் நிமித்தம் உனக்காக சிலுவையிலே மரித்து இவருக்கு ஒரு வாழ்வை கொடுக்க விரும்புகிறேன், இவருக்கு ஒரு இரக்கம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தவணை காலத்தை ஆண்டவரிடத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த தவணை காலத்திலேயாவது பயனுள்ள விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கோங்க. இந்த தவணை காலத்திலேயாவது பயனுள்ள விதத்தில் உங்களுடைய ஜீவியத்தை மாற்றி அமைச்சுக் கொள்ளுங்க. ஏனென்றால் நாளை என்பது உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. நாளை என்பது கர்த்தருடையது, உங்களுக்கானதல்ல. நாளைக்கு நீங்க வாழணுமா இருக்கணுமா இருக்க வேண்டாமான்றதை தீர்மானிக்கிறவர் கர்த்தராக்கும். நான் தீர்மானிக்க முடியாது. இன்றைக்கு என்னுடையது. இன்றைக்கு நான் இந்த காலத்தை எப்படி பயன்படுத்த போகிறேன்? அப்ப நான் இது இப்படி சொல்றேன், இந்த வாழ்வு இயேசு கிறிஸ்துவினால் வந்த வாழ்வு. இந்த வாழ்வு இயேசு எனக்கு கொடுத்த வாழ்வு. அப்படின்னா இந்த காலகட்டத்திலேயாவது அவர் விரும்புகிறதை நான் நிறைவேற்றுவேனா? அவர் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேனா? அவருடைய எண்ணத்தை நான் நிறைவேற்றுவேனா என்கிறத கொஞ்சம் நமக்கு சிந்தித்து பார்த்து, 3 வருஷத்துல இந்த அத்திமரம் கிடையாது, இப்ப நீங்க 1 வருஷத்துக்குள்ள நின்று இருக்கிற அத்திமரம் என்பதை புரிந்து உங்க வாழ்க்கையை கிறிஸ்து எதிர்பார்க்கிறவைகளை நீங்கள் நடப்பிக்க முயற்சிக்க வேண்டாம். அல்லேலூயா. அப்படின்னு நான் நீங்க சொல்றேன். இன்னைக்கு கிடைச்ச வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, இந்த வாழ்வு இயேசு கிறிஸ்துவினால் வந்தது. இதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிறோமோ அந்த விதத்துல பயன்படுத்த முயற்சித்தீங்கன்னா இனியும் அந்த தவணை என்ன செய்யும்? கொடு. ஒரு கனி கொடுத்தால், கனி கொடுத்தால் அங்க வச்சு தர முடியல. கனி கொடுத்துட்டீங்கன்னா அப்ப அதுல 1ன்றது 2000, 2 3000, 3 4000. கவலையே பட வேண்டாம். கனி கொடாவிட்டால் இப்ப வாழ்வை உணர்ந்தவன் செய்வான், வாய்ப்பை உணர்ந்தவன் செய்வான். ஆமென். இப்போ ஒரு 4 காரியம் சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்துவினால் வந்த வாழ்வு, இந்த வாழ்வு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு 4 காரியம் சொல்றேன். இதை மையப்படுத்தி 13வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எதிர்கொள்வேன். ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும். இந்த வாழ்வு எப்படி வந்தது தெரியுமா? வாழ்வு ஒரு மன்னிப்பு. இதை உணர்ந்துக்கிட்டோம்னா ஆண்டவர் விட்டு ஒரு நாள் விலக மாட்டோம். ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கிறார் பாருங்க. யார்ட்ட? எஜமானனை பார்த்து தோட்டக்காரருக்கு வேலைக்காரர் கேட்கிறார். ஐயா அப்படின்னு சொன்னார்னா அது உண்மைதான். கனி கொடுக்காதது உண்மைதான், தவறுனது உண்மைதான். பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு மன்னிப்பு கொடுங்க. உங்க தண்டனையை கொஞ்சம் நிறுத்தி வைங்க, தள்ளி வைங்க. ஐயா இந்த 1 வருஷமே இருக்கட்டும். இந்த வாழ்வு இயேசு கிறிஸ்து கொடுத்த மன்னிப்பினால் கிடைத்த வாழ்வு. சிலாக்கியம் பெற்றவர்கள், கனமற்றவர்கள். ஆனா அந்த
சாக்கியத்தையும் கனத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள தவறின போது இப்ப தவணை காலத்தில் நிக்கிறீங்க. இந்த தவணை காலத்தில் நிக்கிறவங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த தவணை காலமும் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு மன்னிப்பினால் கிடைத்தது. ஆமே. எதுவான் சொல்றாரு, வெட்டி போடு. ஆனா வேலைக்காரர் சொல்ற, மன்னித்து விடுங்கள். இது கொடுக்காத பலனுக்கா நான் என்ன செய்றேன், மன்னிப்பு கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக மன்னிப்பு கேட்டாரா? கேட்டாரா? பிதாவே இவர்களை ஏன் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்த தவறிட்டான். உண்மைதான். அது கொஞ்சம் அறியாமல் இருப்பான். நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். 1 இயர் என்னுடைய கேரிங்ல விட்டுருக்கு, நான் பார்த்துக்கிறேன். மன்னிப்பு யாரு? இப்ப இருக்கிற வாழ்வு கூட உங்களுக்கு தேவன் கொடுத்த மன்னிப்பினால் வந்த வாழ்வு. அவர் மட்டும் நம்மளை மன்னிக்காது இருந்தால், அல்லது நம்முடைய மன்னிப்புக்காக அவர் பேசாது இருந்தால், நம்முடைய குறைக்காக அவர் பேசாது இருந்தால், இந்த மன்னிப்பு எனக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே இல்லை. 3 வருஷம் எதிர்பார்த்தோம், நிறைவேற்றல, உடனே வெட்டி போடுனாரு. ஆனா அதற்கு மன்னிப்பு கோருவது யார்தான்? இயேசுதான். மன்னிப்பு கோராமலே தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர் வேதத்தில் இருக்கிறார். மன்னிப்பு கோரி தன் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டவங்களும் வேதத்தில் இருக்கிறார். நான் சொல்லுவேன், மன்னிப்பின் அருமைய கையங்களவுமாய் பிடிபட்ட ஸ்திரீட்ட போய் கேட்டா சொல்லுவான். என்ன சொல்லுவா? என்ன சொல்லுவா? ஏமா மன்னிப்பு என்னன்னு சொல்லுவான். அவனு கேட்டா சொல்லுவா, அப்பா ஏசுனாக மட்டும் அன்னைக்கு என்னை மன்னிச்சு விடலன்னா 1000 கல் என் மேல் விழுந்திருக்கும். நான் மரணத்துக்கு பாத்திரவான் என்று எண்ணப்பட்டிருந்தேன். சிறியோர் பெரியோர், ஆசாரியர்கள் முதல் கொண்டு, அங்கிருந்த நியாயசாஸ்திரிகள் முதல் கொண்டு எல்லாரும் கைகளிலே கல்லை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். இப்பொழுது கல் எறிந்தனை கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்கும் போது சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாத முதலில் இவரை கல்லறியுங்கள். முதல் வார்த்தை. 2வது வார்த்தை இயேசு சொன்னார், யார் உன்னை தீர்க்கலையா? இல்லையா, போ, நானும் உன்னை தீர்க்கவில்லை, ஆனால் இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா. இந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? மன்னிப்பினால் வந்த வாழ்வு. அதை மறந்து விடக்கூடாது. மன்னித்தாராகவே நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன். என் பிழைகளை மன்னித்தார் வாழ்வு பெற்றிருக்கிறேன். என் குறைகளை மன்னித்தார் வாழ்வு பெற்றிருக்கிறேன். இதை நாம் மறந்து விட்டோமானால் ஒரு நாளும் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கக்கூடாதவர்களாய் போய்விடுவோம். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தைக்காக நடு வீதியில குற்றவாளியா நின்றுட்டு இருந்த அவளை இயேசு சொல்றாரு, போ அப்படின்னு ஒரு வாழ்வு கொடுத்துருப்பார்னா, நாமும் ஒரு நாள் எல்லாராலும் மன்னிக்கப்படாதவர்களாய், இவனுடைய வாழ்வு சரியில்லை, இவனை குறித்து எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி நிராகரிக்கப்பட்டவர்களாய், குற்றவாளி போல எண்ணப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆண்டோட வேதம் சொல்கிறது, கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலம் வாங்கி கொடுத்த பொழுது இப்பொழுது நாம் மன்னிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். குறைகள் மன்னிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த வாழ்வு கிறிஸ்து என்னை மன்னித்ததினால் வந்த வாழ்வு என்பதை ஒரு நாளும் நீங்களும் மறக்கக்கூடாது, நானும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் மன்னித்ததினால் இன்றைக்கு மாட்சிமை பெற்றிருக்கிறேன். அவர் மன்னித்ததினால் நான் மகிமைக்கு சொந்தக்காரனாய் மாறி இருக்கிறேன். இன்றைக்கு மன்னித்ததினால் இந்த பூமியில வாழ்வதற்கான 1 வருஷத்தை பெற்றிருக்கிறேன். அவர் எனக்கு மன்னித்ததினால் இந்த பூமியில இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் என்ற ஒரு தைரியம் எனக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த வாழ்வு ஒரு நாள் கூடுவது கூட என் பிள்ளைகளை அவர் கண்டுகொள்ளாமல் இருப்பதினால் தான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என் தவறுகளை அவர் பார்ப்பாரானால், என் குறைகளை அவர் பார்ப்பாரானால் ஒரு நாள் அடுத்த நாள் என்னால் வாழவே முடியாது. வேத அழகாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே அவர் அக்கிரமத்தை சொல்லுங்க, இஸ்ரவேலிலே அவர் அக்கிரமத்தை பார்க்கிறது இல்ல. தேவனுடைய பிள்ளைகிட்ட குற்றம் காண்கிறது இல்ல, அவர் பார்க்கிறது இல்லை. ஆகவே அவர் என்னோடு இருக்கிறார். அந்த வார்த்தை ராஜாவின் ஜெய கம்பீரம். ஒருவேளை நம்ம குற்றத்தெல்லாம் பார்த்தா, நம்ம பிள்ளைகளை பார்த்தா, நம்ம தவறுகளை பார்த்தா, இன்னைக்கு வாழ்க்கைன்றது நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த நாள் நமக்கு கிடைச்சிருக்காது. ரொம்ப பேர் நினைக்கிறோம் நாங்கெல்லாம் ஏதோ அப்படி, அந்த ஏதோ நாங்கெல்லாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க ஆண்டவர் கேட்பாரு,
ஏய் கிருபை இல்லப்பா, தவணையில ஓடிட்டு இருக்க சொல்ற. ஏதோ கிருபை கொடுத்தது உண்மைதான், ஆனா அதை நீ பயன்படுத்த தவறிட்ட. இப்ப நான் உனக்கு தவணை கொடுத்திருக்கிறேன். இங்க இருக்கிற அநேக பேரை பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாரு, தவணையில வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க இந்த வாழ்வு ஒரு மன்னிப்பினால் கிடைத்தது என்று உணர்ந்து அடுத்தடுத்து தேவன் எதிர்பார்க்கிறதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. இந்த வாழ்வு ஒரு மன்னிப்பு மட்டுமில்ல, அதே 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்வு ஒரு வாய்ப்புங்க. மன்னிப்பு கொடுத்ததினால் பூமியில் வாழுகிறதுக்கு வாய்ப்பு வந்தது. நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த வாய்ப்பு தேவன் எனக்கு அருளின ஒரு கிருபைன்னு தான் சொல்லணும். தேவனால் மன்னிப்பு பெற்ற நாம் அவரிடத்தில் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பூமியில வாழணுன்றது எந்த ஒரு டாக்டருடைய கைகளிலும் இல்லை. டாக்டர் சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துக்கு இருப்பீங்க போங்க. பெத்தவங்க சொல்ல முடியுமா இத்தனை வருஷம் இருப்பீங்க போங்க? சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், மனுஷனுடைய சுவாசத்தை தன் கைகளிலே வைத்திருக்கிறார். எதை? ஏய், எல்லா மனுஷனுடைய சுவாசத்தையும் என் கைகளை வச்சிருக்கிறேன்னு பெல்சாசார் பார்த்து ஆண்டவர் சொல்றார். நீ அவருக்கு பயப்படாமல் போனது என்ன? அப்படின்னா நேற்றைய தினம் உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு தான், இன்றைக்கும் உனக்கு கிடைத்த வாய்ப்பு தான். நாளைக்கு என்பது ரகசியமா இருக்கு. நாளைக்கு என்பது ரகசியம். அந்த வாய்ப்பு கிடைக்கணுமா வேண்டாமான்றத ஐயா, வாய்ப்புகள் எல்லாம் அனுபவிப்பதற்காக அல்ல, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதற்காக. வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றதற்காக எப்படி நாளை இருக்கலாம் என்று நினைப்பதா, எப்படி நாம் வாழலாம் என்று நினைப்பதா? இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், பூமியில வாழ்ந்துக்கோ. காலையில் 4:30 எந்திரிச்சேன், எந்திரிக்குமா நினைக்கிறேன், அப்பா கண்ணை திறக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுட்டார் இல்லையா? இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எதுக்கு? அனுபவி ராஜா, அனுபவி என்று சொல்வதற்கா? மன்னித்ததினால் என்ன பெற்றிருக்கிறேன்? வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். இந்த வாய்ப்பு அவருக்காக வாழ்வதற்காக எனக்கு ஆண்டவர் கொடுத்தது. இந்த வாய்ப்பு அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பு அவருடையவைகளை கடைபிடித்து வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. சாலமோனுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். ஆனா பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் மனமே நீ அனுபவித்து வாழுங்க. எப்படி அனுபவித்து வாழ? எசேக்கியாவே, உனக்கு 15 வருடம் ஒரு வாய்ப்பு. ரூத், உனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வாய்ப்பு. தாவீதே, உனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வாய்ப்பு. ஏன் எருசலேமே, உனக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வாய்ப்பு. உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் ஒரு நாள் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் தவறாய் பயன்படுத்தி விடக்கூடாது, தரமாய் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தேவையற்ற பயன்படுத்தி விடக்கூடாது, தேவையானவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும். மரியா தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தினார். ஆமென். அனுபவித்து வாழ்ந்த சாலமோன் கடைசியா சொல்றார் பிரசங்கில, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, கர்த்தருக்கு பயந்து. கடைசியா சொல்றார், ஏன் அப்பா கொடுத்த வாய்ப்புகள் நான் என்ன செஞ்சுட்டேன்? வீணாக்கிட்டேன். கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் பயனற்றதா போக்கிட்டேன். கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் உபயோகமில்லாமல் செஞ்சுட்டேன். கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் என் உணவுக்காக பயன்படுத்தினேன். கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் சுகமாய் வாழ்வதற்காக பயன்படுத்தினேன். கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் இந்த பூமியில என்ஜாய் என்று சொல்லி நான் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, அனுபவிக்கலாம், ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிட இல்லையா? எல்லாத்தையும் என்னால அனுபவிக்க முடியாது. அவர் சொல்றாரு, அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கல, கர்த்தருக்கு முன்பாக அஞ்சி நடக்கவே வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்னாடி சொல்ல முடியும்?
கிடைத்த வாய்ப்பை கர்த்தருக்கு பயந்து வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. வாழ்வு ஒரு மன்னிப்பு. என்ன சொன்ன? வாழ்வு ஒரு வாய்ப்பு. வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, பைபிள்ல போட்டிருக்கு வாழ்வு ஒரு கவனிப்பு, வாழ்வு ஒரு கண்காணிப்பு. 8ஆம் வசனத்துல போட்டு என்ன போட்டிருக்கு? நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். வாழ்வு ஒரு கவனிப்பு. இப்படி நான் சொல்றேன், வாழ்வு ஒரு மன்னிப்பு. மன்னிப்பு பெற்றதினால் அந்த வாழ்வு எனக்கு ஒரு வாய்ப்பாய் மாறியது. வாய்ப்பாய் மாறினதினால் இப்ப சொல்றாரு, உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, ரைட். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கவனிக்கிறேன். இந்த கவனிக்கிறேன்ற வார்த்தையை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறதல்ல. நம்ம சில நேரம் சொல்லுவோம், நான் விட்டு போங்க, நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வது, வேண்டியதெல்லாம் செய்வது. 3 ஆண்டுகள் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனா இந்த 1 வருஷத்துல வேண்டியதெல்லாம் செய்வேன் சொல்றாரு. எரு போடுறேன், கொத்துறேன், சுற்றி வேலி அடைக்கிறேன், அதில் இருக்கிற கற்களை பொறுக்கிறேன், அதுக்கு பாய்ச்ச வேண்டிய நீரை பாய்ச்சுறேன், அதனுடைய வளர்ச்சியை பார்க்கிறேன். ஆவிக்குரிய ரொம்ப பெற்ற வளர்ச்சி இருக்கும், கனி இருக்காது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? வளர்ச்சி இருக்கும், கனி இருக்காது. நாங்க வளர்ந்தவங்க, வளர்ந்து என்ன செய்ய? உலகத்தோட ஆளு வளரணும், அறிவு வளரணும் இல்லையா? தேவனை குறித்த அறிவு இருக்கணும், தேவனை குறித்த புரிதல் இருக்கணும், இந்த வாழ்வை குறித்த தெளிவு இருக்கணும். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்ம முறையான காரியங்களை கையாளணும். இப்ப நான் சொல்றேன், வாய்ப்பு கொடுத்தவர் சொல்றாரு, உன்னை நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 1 வருஷம் கண்காணிப்பு தான். எத்தனை பேருக்கு தெரியும் என்னை ஆண்டவர் கண்காணிக்கிறார், என்னை ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்க மனைவி உங்களை பார்க்கறத விட கர்த்தர் பார்க்கிறார். என்ன இவங்க போடுறாங்களே இல்லையோ, கர்த்தர் போட்டுறாரு சோறு சாப்பாடுலாம். நம்மளை உலகம் பார்க்கறத விட கர்த்தர் என்ன செய்யறார்? பார்க்கிறார். எப்ப என்ன வேணும் கொடுக்கிறார். ஏன்? உங்களை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, உங்களை குறித்த ஒரு ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களை குறித்து ஏதோ ஒன்று செய்ய விரும்புறாரு. இந்த ஊர்ல இருக்கிறீங்க, ரொம்ப சொல்லுவோம் நம்மளை எல்லாரும் பார்க்கிறாங்க. நான் சொல்ல எல்லாரும் பார்க்கிறாங்கன்றதை விட பரலோகத்தின் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார், பரலோகத்தின் தேவனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், பரலோகத்தின் தேவனை கவனம் செலுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கவனத்துக்குள் நான் இருக்கிறேன், அவருடைய கண்காணிப்புக்குள் நான் இருக்கிறேன். அந்த கண்காணிப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், யாரும் எடுத்து செய்ய முடியாத முயற்சியை என் வாழ்க்கையில் அவர் எடுத்து செய்கிறார். யாரும் பயன்படுத்த விட்டுவிட்ட அந்த காலகட்டத்தில் அவர் எனக்கு வேண்டியதை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சொல்ல பிதா சொன்னார், வெட்டி போடு, விட்டு நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் கண்காணிப்புல இன்னைக்கு நாம் எல்லாரும் வளர்ந்துகிட்டு இருக்கிறோன்ற ஒரு கூற்ற மறக்கவே முடியாது, கூடாது. ஏசாயா சொல்றாரு, ஆண்டவருக்கு உயர்வான மேட்ல ஒரு திராட்சை தோட்டம், அதை நான் என்ன செய்யறேன்? வேலி அடிச்சு கற்களை பொறுக்கி செய்ய வேண்டியதை செய்யறேன். எதுக்கு? பின்னாடி சொல்ற கனிகளை கொடுக்குமோ என்று. அதனாலதான் தாவீது சொன்னார் 136 சங்கீதமா, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை கவனித்திருக்கிறீர், சூழ்ந்திருக்கிறீர், உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? தெரியுமா உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு விட மாட்டாரு? நீ தவண காலத்துல வாழ்ற, இந்த வாழ்க்கையே உனக்கு மன்னிச்சதுனால கிடைச்ச வாழ்க்கை, இந்த வாழ்க்கையே நான் கொடுத்த வாய்ப்பு. இப்ப கூட நீ என் கண்காணிப்புல இருக்கிற. ஏன்னா என்னுடைய காலத்தின் முடிவுக்குள்ளாக நீ ஒரு பலன் கொடுக்கிறவனா மாறணும். நீ ஒரு உபயோகமானவனா மாறணும். தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவனா மாறணும். என் எதிர்பார்ப்பையே நான் நிறைவேற்றிட்டு இருக்கிறேன், என் மனசு சொல்றதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்,
என் இருதயத்தின்படியே நடந்துகிட்டு இருக்கிறேன், என் எண்ணத்துக்கு ஏற்றபடியே நடந்துகிட்டு இருக்கிறேன். மனசுக்கும் மாம்சத்துக்கும் தீனி போட தெரிந்த நமக்கு நம்மை படைத்த ஆண்டவருக்கு என்ன எதிர்பார்ப்புன்றத புரிந்து கொள்ள மனசிலேயே. கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன் என்று சொல்வதற்குரிய மனப்பக்குவம் இல்லையே. நீங்க அவரால் கவனிக்கப்படுறீங்க என்றதை மறந்துடாதீங்க, அவரால் கண்காணிக்கப்படுகிறீங்க என்றதை மறந்துடாதீங்க. எதற்காக கவனிக்கிறார், எதற்காக கண்காணிக்கிறார்னா உங்கள்கிட்ட ஏதாவது சின்ன ஒரு கனியாவது வந்து விடுமா பாப்பாரு இல்லையா? எரு போட்டுட்டு எல்லாம் வச்சுட்டு மரத்தை நட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யும் பார்ப்போம். இது வந்திருக்கா, குலை விட்டுருக்கா, ஏதாவது பூக்குத்திருக்கா. மாமரத்தை வைக்கிறோம். நாங்கள் மாந்தோப்புல வச்சிருந்தேன் ஒரு 10-35 மரம் வைக்கும் போது எனக்கு தெரியும் சின்னதா அப்படியே வளர வளர கவாத்து பண்றது சுற்றி சேர்ந்து செய்வாங்க, வெட்டுவாங்க. 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு பார்த்தா எல்லா மரமும் பூத்துருச்சு. பூத்தா அவருக்கு சந்தோஷம், நமக்கு இருக்க சந்தோஷம் எண்ணி கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு என் தோட்டத்துல இருந்த நாள்ல இருந்து பெருசா வந்த காலத்துல பார்த்த ஒரு புளிய மரம் அப்படியே இருக்கும், காயே காய்க்காது, காயே காய்க்காது. இப்ப சொல்லுவாங்க, இப்ப புளிய மரத்து பக்கத்துல நின்று வெட்டுறா காய்க்க மாட்டேன், வெட்டுறா காய்க்க மாட்டேன். அது சொன்னா வெட்டுறான்னு சொன்னா ஒருவேளை காய்க்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால அந்த மரத்துல போய் அருவாளை என்ன செய்யுது, கொத்தி கொத்தி வைப்பாங்க. ஒருவேளை அது வலிச்சுட்டோம் காய்க்குமோ அப்படின்னு. எப்படியோ அது நம்முடைய அறியாமையோ தெரியாமையோ, ஆனா அவங்களுடைய செயலை பாருங்க. ஆனா என்னமோ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 மூட்டை புளி காய்ச்சிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 மூட்டை புளி காய்ச்சி பல வருஷம் காய்க்கல. அப்ப அது பயனற்ற மரம்னு அதை ஒதுக்கி வைக்க வெட்டி போட நினைத்தப்போதான் காய்க்கவே ஆரம்பிச்சு. சிலர் சொல்ல இந்த வண்டியை வித்துக்கணும்னு சொன்னா அந்த வண்டி அன்னையிலிருந்து நல்லா ஓடுமா, அந்த வண்டி அன்னையிலிருந்து நல்லா ஓடுமா, சரி பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சா செலவு வாங்கிட்டே இருக்குமா. அது என்னன்னு தெரியல. அது ஒருவேளை உண்மையா பொய்யாலாம் நமக்குலாம் தெரியாது, சும்மா சொல்றத நானும் சொல்றேன். ஏன்னா கவனிக்கிற தேவனுக்கு தெரியும் நீங்க எந்த விதத்துல வரணும்ன்றத, எப்படி உருவாக வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரோ அதற்கேற்ற உரத்தை என்ன செய்கிறார், அதற்கேற்ற ஆகாரத்தை கொடுக்கிறார். நீங்க புஷ்டியா நல்லா வர நினைச்சா அதுக்கேற்ற ஆகாரத்தை கொடுக்கிறார். இல்ல பரவாயில்ல கொஞ்சமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு தக்கபடிதான் கொடுக்கிறாரு. ஏதை சொல்றேன்னா உன்னை மறந்துடக்கூடாது. நீங்களும் நானும் எங்க நின்னாலும் என்ன செஞ்சாலும் எதை பேசினாலும் நான் தேவனுடைய கவனிப்பில் இருக்கிறேன். நான் சொல்றேன், தேவனுடைய ஞானத்தில் இருக்கிறேன், தேவனுடைய அறிவில் இருக்கிறேன். ஆண்டவர் எப்பயும் பார்க்கிறார். இந்த உணர்வு எப்பயும் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கப்பா, உங்க சமூகத்தை விட்டு என்ன விரட்டிடாதீங்கப்பா. அப்படி தள்ளினா நான் எங்க போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. கடல் சமுத்திரத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீ, பூமியின் ஆழத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீ, வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீ. அப்ப நான் எங்கெல்லாம் போறது? அவருக்கு தெரியும். எங்க போனாலும் ஆண்டவரை மறைக்கவோ ஆண்டவரை தடுக்கவோ முடியாது. ஆகவே நீர் என்னை பராமரிக்கவும் நீர் என்னை பாதுகாக்கவும் நீர் எனக்கு என்ன செய்ய நினைக்கிறது செய்வதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார். அன்று முதல் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தது. அதை நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் விருத்தி அடைந்தான். அவன் யாருடைய கண்காணிப்புல இருந்தான் அப்படின்னு கேட்டா பெற்றோருடைய கண்காணிப்புல இல்ல. யாருடைய கண்காணிப்புல இருந்தான்னு கேட்டா சவுலுடைய கண்காணிப்புல இல்ல. தன்னை அபிஷேகம் பண்ணினவருடைய கண்காணிப்புல வனாந்தரத்துல இருந்தாலும் ஆறுகளுக்கு நடுவுலையும் மலைகளுக்கு நடுவுலையும் தீகளுக்குள்ளாகும் மனிதர்களுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் அவனை கண்காணித்துக் கொண்டே இருந்ததினால் அவனுக்கு தர வேண்டிய சிங்காசனம், அவனுக்கு தர வேண்டிய மேன்மை, அவனுக்கு தர வேண்டிய உயர்வை கர்த்தர் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் கொடுத்துக் கொண்டே இருந்தார். அவருடைய கண்காணிப்பை விட்டு வெளியே போக அவன் நினைக்கவே இல்லை. அவர் பராமரிப்பை விட்டு வெளியே போக நினைக்கவே இல்லை. நமக்கெல்லாம் 2 வருஷம் ஆயிட்டா போதும், நான் பார்த்துக்கிறேன், என்னை விடு ஆண்டவர் என்றோம். எனக்கு என்னை பார்த்துக்கிற தெரியும், என்னை விட்டுங்க, நான் போய் பழச்சுக்குவேன் அப்படின்றோம். ஆண்டவர் சொல்றாரு, கழுவுதிக்கு போயிடுவோனே, நீ நல்ல கண் மூலியமா இருக்கும், கண்ணை நோண்டிட்டு போயிடும். நம்ம பிள்ளைகளை சொல்லுவோம், தனியா போகாத,
மூக்கு முழியுமா இருக்க, மூக்க என்ன செஞ்சு போயிடுவாங்க, ஆமா குத்திட்டு போயிடுவாங்க, கண்ணை தோண்டிட்டு போயிடுவாங்க, காலை அப்படி பிள்ளைகள் தனியாக போகக்கூடாது பார்த்து பயமுறுத்தி வைப்போம். பழைய காலத்தில் சொன்ன வேப்ப மரத்து உச்சியில பேயுன்னு ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க. எதுக்கு சொல்லி வைப்பாங்க? நீ தனியா பேயாடல, நடமான நம்ம மனுஷ பேய் தான். இந்த மனுஷ பேய்க்கு பயந்துப்பாரிய சொல்லி வைக்க வேண்டும். ஏன்னா அப்படி இப்ப இந்த காலத்தில் சொல்லாததுனால சிறு பிள்ளைகளையும் கற்பழித்து கொன்று விடுகிறார்கள் இல்லையா? ரீசெண்டா கேள்விப்பட்டிருக்கிறோம் பல இடங்களில் 7 வயது பிள்ளைகளை அதை தன்னுடைய மோசமான எண்ணத்தின் மூலம் தீ வைத்து கொண்டு விடுகிறார். ஏன் பொம்பளை பசங்களை மட்டுமா, ஆம்பளை பசங்களையும் அவலட்சணமாய் செய்கிறார்கள். இந்த கேடு நிறைந்த உலகத்துக்குள்ள தேவனுடைய கண்காணிப்பு எப்பயும். வாழ்வு ஒரு மன்னிப்பு, வாழ்வு ஒரு வாய்ப்பு, வாழ்வு ஒரு கவனிப்பு. மறந்துடக்கூடாது. கடைசியா சொல்றேன், வாழ்வு ஒரு எதிர்பார்ப்பு. உங்க வாழ்வை ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அந்த வசந்த வாசிங்க 9வது வசனத்தை, கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் கொடாவிட்டால். கனி கொடுத்தால் சரி, அந்த வார்த்தை பயன்படுத்த. கொடாவிட்டால் இவரும் சொல்றாரு வெட்டி போடலாம். கொடாவிட்டால் அப்ப இவர் அந்த லைனுக்கு வர்றாரு. அப்பா 1 வருஷம் தான் உனக்கு. அப்ப ஒரு எதிர்பார்ப்பு. வாழ்வு என்பது என்ன தெரியுமா? ஏதோ வெந்ததை தின்னு விதி வந்தா சாபம், இது இல்ல வாழ்வு. வன்மை ஓடுதியா, என்னத்தையே போய்கிட்டு இருக்கு, இன்னும் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நம்ம எப்பயாவது திடீர்னு பார்த்தா என்ன ஆளை பார்க்கல எப்படி இருக்கு, ஏதோ இருக்கிறோம் சாப்பிட்டீங்களா, அப்படியே போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் வாழ்வு. உங்களை குறித்து உங்களுடைய குடும்பத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையோ, உங்களை குறித்து உங்கள் ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அல்லேலூயா. அவர் ஏதோ ஒன்றை உங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்த்ததினால அன்னைக்கே மன்னிப்பு கொடுத்தார். எதிர்பார்த்ததினால தான் அந்த வாய்ப்பு கொடுத்தார். எதிர்பார்த்ததினால தான் உங்களை கவனித்துக் கொண்டே இருந்தார், கண்காணித்துக் கொண்டே இருந்தார், அதிக கரிசனையும் எடுத்தார். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை குறித்து ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாய் நான் மாறணும். பெருசா என்னத்தை எதிர்பார்க்க போறார் ஆண்டவர்? நம்ம தான் ஆண்டவத்தை எதிர்பார்க்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சார் இல்லப்பா, நான் ஓட்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், சுகத்தை எதிர்பார்க்கிறோம், பலனை எதிர்பார்க்கிறோம், எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நான் உனக்கு எல்லாம் செய்யறேன், பரவாயில்ல, தண்ணி பார்த்துட்டு உனக்கு வேண்டிய செய்யறேன், ஆசீர்வாதம் தரேன், சிராக்கியம் தரேன், நன்மை தரேன், எல்லாமே தர்றேன். நான் எதிர்பார்க்கிற நல்ல கனியை நீ கொடு. ஆமென். நல்ல கனியை கொடு அப்படின்றார். எதுன்னு நல்ல கனி? இந்த அத்திமரத்தை ஆண்டவர் எதிர்பார்த்ததுலாம் கனிதான். நீ கனி கொடுத்துட்டா உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன். தோட்டத்தில் நீ பாட்டுக்கு இருந்துக்கலாம், சுகமா இருக்கலாம். அந்த திராட்சை தோட்டத்துல போடுற அந்த மண்ணு அழகா இருக்கும், வளமான மண்ணா இருக்கும். வளமான மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த அத்தி மரத்துக்கு ஒரு கனி கொடுக்க முடியல. அத்தி மரத்தின் கனியை தேடி போறாரே, அதுல கனி இல்ல, இலைகள் மட்டுமே இருக்கு. ஆனா அது கனி தராத காலம் சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? அது ஒரு வார்த்தை சொல்றேன். அந்த அத்தி மரத்துல கனி விடாத காலத்துல அத்தி வந்து அதிகமா பூக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பல வகையான அத்தி இருக்கு. அத்தி எத்தனை 32 வகையான அத்தி இருக்குன்றதை கேள்விப்பட்டிருக்கிறேன். பல வகையான அத்தி இருக்கு. அந்த அத்தி மரத்துல ஒரு இது என்ன தெரியுமா? இலைகளுக்கு பக்கத்துல சின்னதா ஒண்ணு காய் மாதிரி வரும். காய் இல்லாத காலத்துல, கனி இல்லாத காலத்துல. மற்றபடி அத்தி பூக்காதான், அத்தி பூத்தால் போடுவாங்க. பூ பூக்காதான் காய் காய்த்து பழம் கொடுக்கும். ஆனா அந்த கனி இல்லாத காலத்துல இலைகளுக்கு பக்கத்துல சிலதை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த இலைகளுக்கு அந்த சைட்ல கூடி சின்னதா ஒண்ணு வருமா, அது சின்னதா இருக்குமா. ஏசுநாதர் கனியை தேடி போகல, அந்த இலைகளின் இடுக்குகள் அந்த வர்ற அதுக்கு பேர், நல்ல பேர். தபால் காலையில நான் பேசிக்கிட்டு இருந்தேன், மறந்து விட்டேன். மின்சா ஏதோ பேர் சொன்னாங்க. ரைட், அதை யூதர்கள் அப்படி ஒரு அந்த பேர் சொல்லி கொடுப்பாங்க. பசி உண்டாகும் போது கனி இல்லாமட்ட அந்த சின்ன சின்னதை அதை மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, ஓட்ட நான் பெருசா எதிர்பார்க்கல, உன்னை சின்னதை எதிர்பார்க்கிறேன், சின்ன இதை எதிர்பார்க்கிறேன், சின்னதா எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அடே நான் இவ்வளவு அப்படி அப்படின்னு சொல்ல கொஞ்சத்துல உண்மையா எதிர்பார்க்கிறாரா? எப்படி
கொஞ்சத்துல உண்மையா இரு. கொஞ்சத்துல சின்னதா ஆண்டவர் எதிர்பார்க்கிறதா மிகப்பெரிய எதிர்பார்த்த நம்மளால அவருக்கு செய்ய முடியாது. ஆனா கொஞ்சமா எதிர்பார்க்கிறார். அந்த கொஞ்சம் கூட நம்மகிட்ட இல்லைன்னா எத்தனை பேர் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற விரும்புறீங்க? ஆண்டவர் என்னைக்கு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றாரு யோசுவா. அப்படி பொருள் என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாரும் நீர் என்ன எதிர்பார்க்கிறீரோ அப்படி நடந்துக்குவோம். நீங்க போய் உங்களுடைய தேவர்களை சேவிப்பீர்களோ, முற்பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்க போங்க. நீங்க யார் வேணாலும் போங்க. நீங்க எப்படி நடந்துக்கோங்க, என்னன்னாலும் செய்ய. நான் என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன். ஏனென்றால் அவர்தான் எனக்கு மன்னிப்பு கொடுத்தவர், அவர்தான் வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுத்தவர், அவர்தான் என்னை கண்காணித்தவர், அவர்தான் என்னை கவனித்துக் கொண்டிருந்தவர். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை புரிந்து கொள்வேன். சரி, அப்படி என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டா ஏசாயால சொல்றாரு 5:2 நல்ல கனியை எதிர்பார்க்கிறார். அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் உள்ள நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி நல்ல திராட்சை கனியை கொடுக்கும் எதிர்பார்த்திருந்தேன். அதுவோ கசப்பான கனிகளை கொடுத்தது. இப்ப சொல்றாரு பாருங்க, நல்ல கனிகளை எதிர்பார்த்தேன். உங்கள்ட்ட ஏண்ட ஆண்டவர் நல்லதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். உங்கள்ட்ட வர்றதெல்லாம் எப்படி இருக்கணும்? நல்லதா இருக்கணும். நல்லதா இருக்கணும்னா ஒரே வாயிலிருந்து சபிப்பும் சொல்லுங்க, ஒரே வீட்டிலிருந்து தித்திப்பும் கசப்பும் வருமோ. ஆனா நமக்கு மட்டும் வருது. பிரச்சனையா தான். யாருக்கு மட்டும் வருது? நமக்கு மட்டும் வருது. ஏன் வருதுன்னு நமக்கு சொல்லவும் முடியல, தெரியவும் இல்லை. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுனோ புரியல. ஏன் அப்படி சரிங்க, அது என்னன்னே தெரியலையா, வந்துருது, ஆட்டோமேட்டிக்கலா வந்துருது. ஒருத்தர் சொல்லும்போது சொல்ல கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது என்னை அறியாமலே வந்துருதுன்றாரு. என்னை அறியாமையே வந்துருது, கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நல்லவைகளுக்கு மாற்றாக தீயவைகள் என்ன செய்யுது? ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்குள்ள நான் தண்ணி வார்ச்சினது, அதுக்குள்ள எரு போட்டது, அதற்கல்ல கொத்தியது, அதற்கல்ல கப்பு கவர்களை வெட்டி விட்டு உன்னை நான் வளர்த்தியது, நீ நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். தேவன் விரும்புகிறவர்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். இரண்டாவது வார்த்தை சொல்றாரு, நல்ல கனிகள் மட்டுமல்ல, மத்தேயு 3:8 போட்டிருக்கு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். அதென்ன மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. யாரை பார்த்து சொல்றாரு? பரிசேயன், சதுசேயன், அங்க வந்த ராணுவ வீரன் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனின்னா என்ன சொல்றாரு? ஓட்ட இருக்கிற 2 வஸ்திரம் இருந்தா ஒன்ன வச்சுட்டு ஒன்ன கொடு, இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. எத்தனை பேர் கொடுக்கிறோம்? லஞ்சம் வாங்காத, இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அடுத்தவனை அபகரிக்காத, இதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அங்க வந்த ராணுவ வீரர்களை பார்த்து சொல்றாரு, யோவான் சாணர் தான், டேய் செய்யாத விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனினா என்ன? நான் ஒரு 10 ட்ரெஸ் வச்சிருக்கேன்னா உன்னை கொடுக்கறதுக்கு மனசு வருமா? அவனு கேட்டா வராது. ஏன் வராது? இதெல்லாம் குப்பாலா, நான் பார்த்து வந்திருந்தேன். இருக்கையில் விலை, உங்கள்கிட்ட இருக்கிற விலை கூடுனது உங்களால் கொடுக்க முடியுமா? ஒருத்தருக்கு கொடுக்க முடியலன்னா இன்னும் நீங்க சரியா மனம் திரும்பல. சரியா பைபிளின் படி அதான் உண்மை. சரியா மனம் திரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, இதை கொடுத்துரு, எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல. ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு நினைக்கிறேன், அவரா? ஆமா, ஜார்ஜ் முல்லர் தான். அவர் சைனாவுக்கு ஒரு ஊழியக்காரர் அனுப்பினார். தனக்கு ஒரு போட்டிருந்தார், பேர் டக்குன்னு மறந்து போயிடும். அவர் பேர் நம்ம பேரு. அங்க ஊழியம் செய்யற இடத்துல பயங்கர வேதனை, கஷ்டம். நான் இங்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னா. அவர் சொன்னாரா, உனக்கு ஊழியத்துக்கு என்ன வேணும்? உனக்கு $10,000 நான் அனுப்பிக்கிறேன். அப்ப பழைய $10,000 அனுப்புறேன். நீ அங்க எப்படியாவது ஊழியத்தை செய்ய விடக்கூடாது அப்படின்னு. ஆனா சொன்னாரே,
அவருடைய நிலை என்ன தெரியுமா? அன்றாட ஆண்டவரை பார்த்தா வாங்குற குழப்பம், அன்றாட ஆண்டவர் பார்த்தா அவங்க அவர் அநாத பிள்ளைகளை வைத்து நடத்திருக்கிறார். அப்ப அவங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்க கூட ஒரு நேரம் அவர் கையில காசு இருக்காது. ஆனா அவர் சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், $10,000 தரேன். சொன்னபடியே அந்த ஊழியம் கட்டப்பட்டு நிறைவேறி போதும் என்று சொல்லுகிற வரைக்கும் அவர் கொடுத்துட்டே இருந்தார். அதனால சைனால தேவனுடைய ஊழியம் CIM என்று சொல்லக்கூடிய ஸ்தாபனம் வளர்ந்து என்ன செய்திருக்கிறது, பெரிய இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்மிடத்தில் இருக்கிற வெளியேறப்பட்டதை கொடுக்கறதுக்கும் மனசு வரணும். மனம் திரும்புதல் கேட்ட கனின்றது அதுதான். முதன்மையானதை கொடுக்க மனசு வரணும், சிறப்பானதை கொடுக்க மனசு வரணும். யாராவது சிறப்பானது ஆண்டவர் கொடுப்போமா, முதன்மையானது ஆண்டவர் கொடுப்போமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டோம். இந்த இங்கே நம்ம பார்த்துக்கோங்களே, குரூப் இருக்காங்க துகாரா குரூப்ல அப்படி விடுங்க, அப்படி ஜெயின்ஸ் அவங்க தன்னோட பிள்ளைங்களை, அழகுள்ள பிள்ளைங்களை குறித்த நேரம் வர்றப்ப அவங்க கடவுளுக்கு என்ன செய்யறாங்க, அற்புதம் பண்றாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ரோட்ல நடக்கிறத நான் பார்த்தேன். என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய முடிய தாங்களே பிடுங்குறாங்க. மொட்டை கிடையாது, பிடுங்குவது, தாங்களே பிடுங்கிக் கொள்வது, தங்களுடைய அழகை தாங்களே எடுத்துக் கொள்வது, மூடிக்கொள்வது. எங்காவது போகிறப்ப அங்கங்க இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளணும். அதை அவர்கள் எப்படி நினைக்கிறாங்க? கௌரவமா நினைக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை ஆண்டவருக்காக கஷ்டப்பட விடுங்கன்னு சொன்னாங்க. சொல்லி உங்க மகனே ஒழித்து போயிட்டான், ரொம்ப சிரமப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா, ஐயோ என் பிள்ளைங்க தூங்கப்படியோ இப்போ காரணம் காசு முதல்ல சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஆனா அவங்களுக்கு அப்படிப்பட்ட என்னன்னு வராது. அது கடவுளுடைய தொண்டு, இறை சேவை நினைக்கிறாங்க. முதன்மையானதை ஆண்டவருக்காக கொடுப்பது. இதான் மனம் திரும்புதலின் கனின்றது. சொன்னா ரொம்ப லேட்டாயிரும். ஓகே, அப்ப நல்ல கனி கொடுக்கணும் எதிர்பார்ப்பு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும் இரண்டாவது எதிர்பார்ப்பு. மூன்றாவது என்ன எதிர்பார்ப்பு? கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கணும் எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ, கனியோ கனிகளையோ, கனியோ. அப்ப அது 9 கனிகள் அல்ல. இங்க நான் சொல்றது கனியா கனிகளோ, கனிகளா அப்படின்னு கேட்டா கனியோ. 9 லிஸ்ட் போட்டுட்டு அதெல்லாம் எதுக்குள்ள கொண்டு வராது? ஒண்ணுக்குள்ளதான் கொண்டு வராது. 9 கனிகள் உங்களுக்கு கொடுக்குறீங்க, 9 ஒன்னே ஒண்ணு எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டார். கட்டளை எல்லாம் பிரமாணம் எல்லாம் ஒண்ணுக்குள்ள வச்சுட்டார். எதுக்குள்ள? அன்பு. ஆவியின் கனியோ. இப்ப நீங்க உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, ஆவியின் கனி எதிர்பார்க்கிறார். சாந்தம், இச்சையடக்கம், நீதி, பொறுமை, சமாதானம், நற்குணம், தயவு, விசுவாசம், சந்தோஷம், சமாதானம். சொல்லுங்க, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? இச்சையடக்கம் இருக்கா? சாந்தம் இருக்கா? மோசேயை போல சாந்த குணமுள்ள பூமியில இல்ல. நம்ம எப்படிப்பட்டவங்க? அந்த மோசையை ஒரு நாள் கோபப்பட்டு அடிச்சு விட்டாரு கண்மலையில. நம்மளாம் கேட்டா நம்ம சாந்தம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு சாந்தம் நமக்கு தேவைப்படுது. எத்தனை பேர் இங்க சாந்த குணமா இருக்கீங்க? ரொம்ப டென்ஷன் பயங்கரமாவா அப்படியே இருக்குன்றாங்க, கரண்ட் ஷாக் மாதிரி ஆகும். ரொம்ப கோபம் வந்துச்சுனாலே உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். இது பதிய நம்ம கோபப்படாமல் இருக்கணுன்றது. என்னம்மா அமைதியா சாப்பிட, சோத்திரம் பண்ண, அம்மை நல்லேலுயா அப்படின்னு போயிட்டோம்னா எந்த உடலுக்குள்ள பிரச்சனையுமே வராது. கவலை ஒரு நோய், அப்படித்தானா? கவலை ஒரு நோய். பைபிள் சொல்லுது, கவலை இருதயத்தை ஒடுக்கும். ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்ட்டா கவலையினாலதான் வருது. பொறாமையும் எலும்புருக்கி, பொறாமை நம்மளை உருக்கிறோம். நாங்களாம் நல்லா இருக்கோம்னா காரணம் தான். நம்மள மாதிரி எங்களை பார்த்துக்கோங்க, குறையில்லாம இங்க இருக்க யாரும் குறை சொல்ல முடியாது. அத்தனை பேர் குறையில்லாம இருக்கோம்னா காரணம் என்ன? பொறாம கிடையாது. யாருக்கும் பொறாம கிடையாது. யார் வச்சிருக்கிறது குறித்தும் பொறாம கிடையாது. நமக்கு கர்த்தர் கொடுத்தது
போதும், உள்ளது போதும் என்று இருப்போம். அப்ப ஆவியின் கனி நமக்கு ரொம்ப முக்கியம். கடைசியா சொல்றேன், நீதியாகிய கனி. பைபிள்ல போட்டிருக்கு. நீதியாகிய கனி என்பது என்ன? சரியானதை செய்வது, தேவன் விரும்புகிறதை செய்வது. இன்னைக்கு ஆண்டவர்களை எதிர்பார்க்கிறாருங்க. நீங்கள் நான் அப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறாருங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை தவணை காலத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைய தவறா பயன்படுத்திடாதீங்க. உங்க வாழ்க்கைய வேண்டாம் இருப்பா நீங்க வாழ்ந்து கழிச்சுட்டு போயிடாதீங்க. ஒரு வார்த்தை சொல்றேன், ஆண்டவர் கொடுத்த தவணை காலத்தை, அதுவும் மன்னிப்புனால் வந்த அந்த வாழ்வு இல்லையா, மன்னிச்சதுனாலதான் இந்த வாழ்க்கை. ரெண்டாவது மன்னிப்பு கொடுத்ததோட இல்லாம வாய்ப்பும் கொடுத்தார். வாய்ப்பு கொடுத்ததோட இல்லாம கவனிக்கவும் செய்தாரு. கவனிப்பு இருக்கிறதோட இப்ப சொல்றாரு, எதிர்பார்க்கிறாரு. இந்த வாழ்க்கையே முடிவுல எங்கதான் வருது? முடிவுல எங்கதான் வருது? உனக்கு நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன். முடிவுல சொல்றாரு, நீ எனக்கானதை செய், நீ எனக்கானதை நான் உனக்கு எல்லாம் செய்யறேன், நீ என்னுடைய இதை செய், உனக்கு வேண்டியதை நான் தர்றேன், நீ என்னுடைய பார்த்துக்கோ. அத்திமரமே தண்ணி உனக்கு ஊத்துறேன், அத்திமரமே களவெட்டுறேன், அத்திமரமே உனக்கு வேண்டியதை செய்ய நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கானதை செய்ய, எனக்கானதை பார்த்துக்கோ. என் சித்தத்தை நிறைவேற்று, என் விருப்பத்தை நிறைவேற்று, என் எதிர்பார்ப்பை நிறைவேற்று, அப்பொழுது உனக்கானதை நான் பார்த்துக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம முதல்ல என்ன சொல்ற, எனக்கானதை நம்ம பார்க்கணும். ஆண்டு சொல்றாரு, உனக்கானது ஃபர்ஸ்ட் எனக்கான. முதல் கனி யாரு சொல்லுங்க? முதல் கனி யாரு? முதல் பலன் யாரு சொல்லுங்க? முதல் பிள்ளை யாரு? கர்த்தருக்கு. எல்லாமே யாருக்கா? எத்தனை பேர் செய்யணும்? வீட்டுல முதல்ல காய் காய்ச்சா காசு கொண்டு வரீங்களா? சர்ச்சில் கொண்டு வைக்கிறீங்களா? ஜாய் முதல்ல சாப்பிடா, அப்புறம் பார்த்துக்கணும் அப்படின்னு. அது வேதத்தின் நியதி. வேதத்தின் கொண்டு வராது உங்களுடைய விருப்பம். ஆனா வேதம் சொல்றது, முதல் கனி கர்த்தர்ட்ட கொண்டு வந்து அர்ப்பணம், அப்புறம் உனக்கானதை எடுத்துக்கோ, அப்பொழுது நான் செய்ய வேண்டியது உனக்கு செய்வேன், என்னுடைய வேலையை உனக்கு சரியா செய்வேன். ஆகவே ஆண்டோடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற மரமாய், பயனுள்ள மரமாய் மாறுவோம். ஒரு பயனற்ற மரமாய் இருந்துடவே கூடாது கூடாது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரு, சாக்கியம் கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதம் கொடுத்து அத்தனையும் தேவனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துவேன். அப்படி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாமே நீ தந்தது உம் அன்பால் தான் வந்தது. எல்லாமே நீ தந்தது உம் அன்பால் தான் வந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாமே நீ தந்தது. என் வாழ்விலே என் இயேசுவே எல்லாம் நீ தந்தது. எல்லா கையில உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீர் கொடுத்த வாய்ப்பு, நீர் கொடுத்த தருணம், நீர் கொடுத்த எல்லாத்தையும் உமக்கென்று பயன்படுத்த உதவி செய்யப்பா. இது ஒரு தவணை காலத்துல இருக்கிறோம். நாங்க எங்க காலத்தை குறித்த தெளிவோடும் புரிதலோடும் புரிந்து கொள்ளுதலோடும் உணர்வோடும் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. நாங்க எங்களுக்காக வாழாம, கர்த்தாவே நீர் என்ன எதிர்பார்க்கிறீர் என்று அறிந்து உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவராய் வாழ எங்களுக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆண்டவரே, சுத்த பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் சமாதானம் எங்களை தொடர்படியாக கொடுக்கிறோம். இந்த நாளை தந்தி வந்த ஒருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவரே, நேரடி வாயிலாய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கிருபை தாங்குவதாக உடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். சீக்கிரத்தில் ஒன்று கூடி ஆராதிக்க சமயங்களை வாய்ப்புகளை ஏற்படுத்தித்தார். நிறைவான காரியங்களை கத்த செய்ய முடியாது. நீரே பெரிய காரியங்களை எங்கள் வாழ்வில் எங்கள் ஜீவியத்தில் தருபடியாய் சமர்ப்பணப்படுத்தும். காப்பு நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதுமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகிதமும் பாதுகாப்பும் வராமல் நம்முடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் மாறாமல் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா கிருபையான